மொட்டை அடிக்க போற அவனுக்கு கரும்புள்ளி நீ போய் அங்க ஒண்ணும் கதை நடக்காது. நான் பிறந்த ஊரு என் அண்ணன் என் பாரண்டா அண்ணன் நான் போய் என்ன சமாச்சாரம் எது உப்பு தெரிஞ்சுக்கிறேன். சரி அண்ணா எனக்கு பொண்ணுன்னு சொல்றதுக்குள்ள எங்க அண்ணன் சூத்திர துடி இருக்காது. என்ன கேட்டா குளங்கோத்திரமா கேட்கறா நான் இங்க போவேன் படல துறப்பேன் போவேன் பார்த்து செடியை புடுங்குவேன் வேரோட அடியோட புடிக்கணும் வருவேன் போட்டு பக்கத்து கிடையாது. நான் போய் என்ன ஏதுன்னு நான் போய் கட்டிட்டு வரேன். அப்படி பொண்ணு கொடுக்க தவிர்த்தா மண்டவாரி விட்டு வந்துருவான். கோடி வரக்கூடாது. அதோட ஒரு வாரத்துக்கு கட்டி வந்து போய் சீக்கிரம் போய் வா. தெரியும் பொண்ணு கொடுக்குற போட்டு பின்னால சாவு உரி மாதிரி கத்துற பாரு அம்மா பண்ணுங்க போனா மொச்சிதான் போவேன். இல்லம்மா என்னடா நீ வயசான கட்ட நீ இதுக்கப்புறம் என்ன இருந்தா என்ன செத்தான்னா அது மட்டுமல்ல அது வாழ போற பொண்ணு ஏதாவது சொல்லிவா பதிலு நான் சொல்றேன். சரி போய் எங்க மாமன் பொண்ணை கூட்டு வரும் பொழுது மத்த பெண்கள் மாதிரி எங்க மாமன் பொண்ணு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்களுடைய சோப்பு புரியுதா எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்ல முறையிலேயே புரியுதா இதுக்கு மேல்பட்டு தர முடியாதுங்க. அவனே நாளெல்லாம் குச்சிட்டான். அவன் லக்குணம் தான் மாப்பிள சுந்தரி தான் பொண்ணு நாள் வச்சுட்டாமா. நாள் வைத்து கொண்டால் என்ன நாள் வைத்து கொண்டால் என்ன நங்கலட்சுமிக்கும் அத வாழ்க்கை கொள்ள ஒரு வாக்குவாதங்கள் உண்டு. இன்னைக்கு ஒரு ஆள் அவரிடம் நானே சென்று கேட்டு நான் அறிந்து வாரேன் கீர்த்தியாய் போறேன். இப்போ அவன் ஆளு வச்சா பத்திரிக்கை அடிச்சா எங்க அண்ணிய கட்டி வரக்குள்ள நான் ஒரு 15 வயசு பொண்ணு. எங்க அண்ணிய கட்டிட்டு வந்த 3வது மாசத்துல நான் வயசுக்கு வந்துட்டேன். 15 வயசுல நான் 3வது வயசுல வயசு வந்துட்டேன். 3வது மாசத்துல அந்த நேரத்துல எங்க அண்ணி மாதங்களுக்கு விதிப்புற அது அதே தேதியில முழுவுது. ஆமா 2 பேரும் குடிக்கணும் குளக்காரிக்கு போறோம் குளிக்கிறதுக்கு. அண்ணி நீ வந்து அடிய வச்ச நேரம் நான் பூத்துட்டேன். இப்ப நீ என்ன இதுக்கு மேல கட்டி கொடுத்துருவீங்க கண்டிப்பா. அப்படி என்ன கட்டி கொடுத்து ஏன் வகுத்துல ஆண் பிறந்தாலும் பொண்ணு பிறந்தாலும் பொண்ணை கொடுத்து பொண்ணை நம்ம கட்டிக்கணும்னு தண்ணியில குளிக்கிறது சத்தியம் பண்ணிருக்கோம். அவன் பத்திரிக்கை அடிச்சுட்டா மண்டபம் நாள் வைத்து கொண்டால ஒரு வாக்குவாதங்கள் உண்டு. இன்னைக்கு ஒரு ஆள் வீட்டுல பொண்ணு காட்டா யாரை விடணும் நம்ம நேர்கார போய் அவரிடம் நானே சென்று கேட்டு நான் அறிந்து வாரன் கேட்டு எங்க அன்னைக்கு எனக்கு சில நிபந்தனை எல்லாம் நடந்திருக்கு. அந்த வாக்கு தவிர அவன் எப்படி பொண்ணு இல்லைன்னு சொல்லுவான். நான் போய் பொண்ணு முற்றிலும் ஒண்ணு தர மாட்டாங்க. எங்க தர போறான் என்ன 3 தரமும் போகும். ஒண்ணும் படல பொண்ணு குடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. என்னடா எங்க மாமன் ஒண்ணு கூட்டு வர போறேன். அங்க எங்க மாமனுக்கு எங்க மாமன் இருக்கும்போது இந்த நகையை நீ போட்டுக்கணும். நெக்லஸ் மனவாளி உட்கார போறேன் மண்ணா கழுதிக்கு. அதனால இந்த நகை எல்லாம் அதுக்கு பூட்டி எங்க மாமா ஒண்ணுக்கு பூட்டி அப்படியே அவருக்கு போடுறதுக்கு சோறு பழம் போடுறதுக்கு அவருக்கு மாமா இல்லையா எனக்கு அண்ணன் இல்லையா. மாமன் பொண்ணு வரும் பொழுது ஊரே வாய வச்சு பாக்கணும். ஆடாடா இந்த மாதிரி பொண்ணு நாட்டுல இருக்கா மூக்கு மேல விரல வச்சுக்கணும். அங்க நீ போய் காட்டிக்கணும். ஆட்டக்காரங்களோ கூத்தாடுறவங்களோ ஊருக்காரங்களோ எல்லாரும் சுந்திரியா பாக்குற மாதிரி 4 நாள் மணி எட்டுக்கு வரேன். சரிவா விட்டேன்
பொண்ணு பார்க்க போகணும்னா என்ன வாங்கிட்டு போகணும்? என்ன எடுத்து போகணும்? பட்டுன்னு சொல்லு. என்ன வாங்கி போகணும்? ஏன்னா இந்த கல்யாணம் ஆன பொண்ணு எதனா வச்சுக்க, பையனை பார்க்கணும், புள்ள இருக்குதா, ஆம்பளையா கிடக்குறான் அப்படின்னு உடனே கிளம்பு பிரிஞ்சா அப்படின்னு வாங்கிட்டு போ கிளம்பிடும். இந்த விதவியான பொண்ணை ஒரு 20 பேருக்கு மேல அமைச்சிக்க, ஒரு டாடாச்சி ஒண்ணு அடுத்த பொண்ணு அடுத்த பொண்ணு ஒரு 20 பேரு கணக்கு எழுதுறா. டாடாச்சி ஒரு வண்டி ஒண்ணு அமைச்சிக்க, ஒரு அச்சி சிப்ப ஒண்ணு, ஒரு மாலை வச்சு சாவுக்கு போற கதை சொல்றாங்க. பொண்ணு சாவுக்கு போச்சு அந்த மாதிரி கதையா தான் இருக்குது இங்கேயும். தமிழான ஐயோ பையனே, இவன் பித்து பிடிச்சி போய் நிக்கிறான்னு நினைக்கிறேன் நானு. அதுக்கு இல்ல, நீ தப்பி தாய் கூட தாப்பால் போட்டு படு உள்ள கடலை கட்ட மாதிரி கொஞ்சம் உள்ளலாம் இருப்பா. நான் உயரமா இருக்கேன். எதை காட்ட நாம ஏண்டா நம்ம புள்ள சின்ன புள்ள, அதனால ஆசை வார்த்தை கூறி ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் மனப்பார் குடிச்சுன்னு போவாத. எவரு வந்தால் பொண்ணோட சுந்தரியை மனம் இல்லை என்றால் என் மவளை நீ போனோம். சிரிக்கிறீங்க, எத்தனை நம்பி போறது? அது என்ன ஒருத்தவனுக்கு வரியம் போட பொண்ணு ஏதோ நம்ம உடம்பு வந்து கேட்குது, நம்ம மனசு வச்சு கொடுத்தாதான் ஆச்சு. பொண்ணோட வந்தாமான இதடி போனோம்ங்கிறான். இந்த மாதிரி கட்டத்துல தாயார் பாம்பு, தகப்பனார் வேம்பு, பொண்ணு கொடுத்த மாமா கண் கொடுத்த தெய்வம், கொண்டாட்டி கரும்பு. இந்த மாதிரி நேரத்துல போய் சேவிங் பண்ணிக்கினேன். இப்ப யார் சேவிங் பண்றாங்க? தாடி வாழ்த்துக்கு தான் தாலி கட்டுறது. அண்ணா அண்ணா பெரிய அண்ணா பலராமா வந்திருக்காரு. அண்ணா அண்ணா முந்தி தோப்புல பார்த்தா காலையில பார்த்தா அப்படி அண்ணா கீரி மூஞ்சாடுறான். விரும்பி போனாங்க நடாண்ணா இருக்காரா? தெரியல. சின்ன அண்ணன் சாத்திக்கு இருக்காரா? இருக்கிறாரா? போய் பாப்பா சுபத்திர வந்துருக்கு, சின்ன அண்ணன் போய் சொல்லு. பாப்பா வந்திருக்குதா? சொல்ல மாட்டான். மனு தள்ளுற மாதிரி இருக்கு. என்ன ஒரு தளரா இருக்கு. எம்மா தான் வாரி வச்சு வீரமணி ஒரு 1/2 கிலோ கறியை வாரி வச்சுட்டாங்க. குஞ்சோட முதல்ல பசியா இருமா எம்மா. என்ன போடுறது? அதுக்கு இல்ல, தாய்க்கு போடுற சோறும் தங்கச்சி அக்காளுக்கு செய்யற சீரும் அது கணக்கு பார்க்க கூடாது. முதல்ல பசி யாரு மத்த கதையா அப்புறம். எனக்கு பசி எல்லாம் வேணாம் அண்ணன், நான் வரக்குள்ள சாப்பிட்டு தான் வந்தேன். இந்த வெயில்ல இறங்கி நடந்து வந்தது தெரியல, தலையை வலிக்குது. உண்மைதாமா, ஒரு டீ இருந்தா சுடு தண்ணி இருந்தா நான் ஒரு டீ குடிக்கலாம். தம்பி லட்சுமி இருக்குதா? இல்ல எங்க போய் தண்ணி பிடிக்க போய்க்குதா? வந்த நேரம் சரி இல்லம்மா. ஏன் அண்ணா? அதுக்கு இல்ல, அண்ணி வேற வீட்டுல இல்ல, நீ வேற டீ கேக்குற. சரி உள்ள வர, பால் கறந்து எடுத்து. காப்பி வேணாம். காப்பி வேணாம். நீ என்ன உள்ள எந்த காரங்க போயா மாட்டுல காரங்க போயா பின்ன உள்ள கூப்பிட்டா பாப்பாவா வேற ஏதாவது? என்ன அண்ணனா நீ யாரு? அப்புறம் என்னமா தோட்டத்து வாசி பிள்ளை மாடு கட்டி கிடக்குது. ஆனா பிறந்த முனை எட்டி விடும். அண்ணி இருந்தா மின்னால ரவை சொரியும், பின்னால ரவை கரப்பா. பால் கறக்கிற கொம்பு கிட்ட கொஞ்சம் மின்னால கரப்பான். அண்ணி பின்னால சொரியும், மின்னால கரப்பான். அதுக்கு பயில நீ ரவை சொரிஞ்சு வேணா அண்ணா. அண்ணி வந்த போற பாத்துக்கோ. நான் நட நான் பாத்துட்டு வரேன். இருமதா காலையோட பாத்துட்டு வரேன். காலையில வெளியே போன வந்துட்டாரா? நான் காலையில போனவர இன்னும் வேலைக்கு போன வெளியே போனாரு. நீ பாலை ஜோலியா நீங்க ஜோலிக்கார குடும்பம்டா. சரி பாத்து வரேன். வந்தாதா வந்து வேஷம் மோசம் வந்தது. பாப்பா வந்து பார்த்தா ஆனந்தமா இருக்கிறோம். இப்பதான் வசந்த உண்டாக போறோம். வந்துக்குது தலைவிதி வந்துக்குது. எந்த தலைவிதிடா? பாப்பா சுபத்திரா வந்துக்குது. பொண்ணுக்காக வந்துருக்குது.
என்ன பண்ணி தொலைது நாய் கடந்த கட்டி நெல்ல நீ தேய்ச்சிக்கிட்டான் டீக்கா தோழி நாய் செருப்பால் ஆக்கிக்கிட்டான் 20 பட்டி கம்பத்தான் 20 பட்டி கம்பத்தான் அதெல்லாம் ஆடுறதுக்கு ஆமா சொல்லு இந்த சமாச்சாரம் பரிய போட்ட செய்தி தெரிஞ்சிருக்கு எப்படியா பத்திரிக்கை வச்சுக்கினே போனேன் நீ போனா ஆமா இந்த அலமேலு பக்கத்துல அலமேலு இருந்தது பாப்பா எங்கன்னு கேட்ட பேரு களவாட்ட போயிடுன்னு சொல்லிச்சு என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பேர் ஆள மேல அப்புறம் கதவு சேர்ந்தாலும் ஒரு பத்திரிக்கையை போட்டு வந்தான் அந்த நாய்க்கு அது போட்டேன் அட என்ன அப்புறம் தாங்கிட்டு கொண்டு போறது இல்லையா அதை பார்த்துட்டு வந்து இருக்குது வந்து ஒண்ணு எப்படி இருக்குது